உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். காங்கிரஸ் ஆட்சியில் ஏழை மற்றும் பலவீனமான நாடாக பார்க்கப்பட்ட இந்தியா இன்று உலகத்திற்கே வழிகாட்டுவதாக பிரதமர் மோடி பெருமிதம். காங்கிரஸ் கட்சி நாட்டிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியதாகவும் பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இன்று வெளியீடு. இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் உட்பட 5 பிரிவினருக்கான அம்சங்கள் இடம்பெறும் என தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழுப்புரம் அருகே இன்று தேர்தல் பிரச்சாரம். விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் ரவிக்குமார், கடலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்துக்கு வாக்கு சேகரிப்பு. இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியுமா என இபிஎஸ் கேள்வி. இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் சொல்ல முடியுமா? முடியாது. 2019 ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்று ஸ்டாலின் சொன்னதும் காங்கிரசுக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் போய்விட்டதாக விமர்சனம். 2019 ஒரு நிகழ்ச்சிக்கு திரு ராகுல் காந்தி அவர்களும் திருமதி சோனியா அம்மையார் அவர்களும் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில திரு ஸ்டாலின் பேசுறார். 2019 அப்ப நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் சொல்றார், ராகுல் அமர்ந்திருக்கின்றாரே அவர்தான் இந்திய நாட்டோட அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னது மிகப்பெரிய ராசியானால் சொன்னார். ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சி அந்தஸ்து காங்கிரஸ் கிடைச்சது. 2019 எதிர்கட்சி அந்தஸ்தும் கிடைக்கல. மகளிருக்கு 1000 ரூபாயை கொடுத்தேன் என்று கூறும் ஸ்டாலின், தமது வீட்டு பணத்தையா கொடுத்தார் என இபிஎஸ் கேள்வி. 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தா என்ன வீட்டு பணத்தை எடுத்தே கொடுத்தா 1000 ரூபாய் உங்களுடைய வரி பணங்க. அது நான் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு பெருசா பேசுறார், நாங்கள் செய்து விட்டோம் என்று. அதுவும் நீ என்ன அரசாங்கத்தை வருமானத்தை பெருக்கியா கொடுத்த கடன் வாங்கி கொடுக்கிற, அந்த கடனுக்கு விருதான் செலுத்த வேணும். அம்மா நல்லா உஷாரா இருங்க, இந்த பணமெல்லாம் நீங்க தான் திருப்பி செலுத்த வேணும். ஏன்னா கடன் வாங்கினா யார் செலுத்துறது? நாட்டு மக்கள் தான் செலுத்த வேணும். இவர் பாட்டுக்கு ரிட்டையர் ஆகி போயிடுவார். ரிட்டையர்னா இனிமேல் திமுக ஆட்சிக்கு வராது, இதோட முடிஞ்சது. மகள் தொகை வழங்குவதற்காக ஸ்டாலின் வாங்கியுள்ள கடனை மக்கள்தான் திரும்ப அடைக்க வேண்டும் என்று பேச்சு. அதிமுகவை பயமுறுத்தியது போல திமுகவை இடி, சிபிஐ மூலம் பயமுறுத்த முடியாது என உதயநிதி பேச்சு. பாஜக அரசு கிட்ட அடகு வச்சு அனைத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேல இடி, சிபிஐ அத்தனை வழக்குகள் இருக்கு. அதை வச்சு பயமுறுத்தி எல்லா சட்டங்களையும் பறிச்சு, எல்லா மாநில உரிமைகளையும் பறிச்சு, இப்ப திமுகவையும் அதே மாதிரி பயமுறுத்தணும் நினைக்கிறாங்க. நடக்குமா? நம்மகிட்ட பயந்துருவோமா? நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடி வந்தாலும் பயப்பட மாட்டோம். பாஜக மற்றும் அதிமுகவால் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் கீழவாசலில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது குற்றச்சாட்டு. துரோகியும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான் 10 வருஷமா அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்முடைய அத்தனை மாநில உரிமைகள் அத்தனையும் அடகு வச்சு, ஒன்றிய பாஜக அரசு கிட்ட அடகு வச்சு எல்லா சட்டங்களையும் பறிச்சு, எல்லா மாநில உரிமைகளையும் பறிச்சு, இப்ப திமுகவையும் அதே மாதிரி பயமுறுத்தணும் நினைக்கிறாங்க. நடக்குமா? நம்மகிட்ட உண்மையான சமூக நீதி என்றால் என்ன என்பதை மோடிதான் காட்டிக் கொண்டிருப்பதாக அண்ணாமலை பேச்சு. தமிழக அமைச்சரவையில் 2 பெண்கள் மட்டுமே உள்ள நிலையில் 76 மத்திய அமைச்சர்களில் 11 பேர் பெண்கள், 12 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என விளக்கம். சமூக நீதி, சமநீதியின் பேசிட்டு இருக்கிறார்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வரப்போற அரசியல் கட்சியெல்லாம் சமூக நீதியை பத்தி வாய்களையே பேசுவாங்க. இன்னைக்கு மோடி ஐயாவுடைய மந்திரி சபையை பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கிறார். மோடி ஐயாவோடு சேர்ந்து 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 76 அமைச்சர்கள் யாருன்னு பார்ப்போம், யாருடைய பையன் யாருடைய பொண்ணு நீங்க பாருங்க. 76 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் பெண்கள், 11 அமைச்சர்கள் பெண்கள். 76 அமைச்சர்கள் 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி 12 பேர். 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. இது சமூக நீதி இல்லைங்களா? தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பேசி சுற்றி தெரியும் கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் 35 அமைச்சர்கள் இருக்கிறார். 2 பெண்கள், அதுலயும் ஒரு சகோதரி வாரிசு கோட்டையில வந்தவங்க கீதா ஜீவனம். 2 பெண்கள் தான் அமைச்சர்களாக தமிழகத்தில் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வாரிசு கோட்டா, 2 பேர் தான் பட்டியலின சகோதர சகோதரிகள், 2 அமைச்சர்கள். முதலமைச்சர் அமைச்சர்களை வைத்து எதுவும் செய்யாத திமுக எம்பிக்கள் வந்தால் மட்டும் திட்டங்களை நிறைவேற்றுமா என அண்ணாமலை கேள்வி. ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வந்து இங்க பாருங்க, 33 மாசம் ஆட்சியில் இருந்திருக்கோம், உங்களுக்காக 5 விஷயம் நாங்க செஞ்சிருக்கிறோம், 1 2 3 4 5, தயவு செஞ்சு ஒன்று. அவங்க தேர்தல் பிரச்சாரம் அப்படி இருக்குங்களா? கிடையாது. மத்திய அரசு யாரையெல்லாம் எட்டி பார்க்கவில்லையோ அவர்களுக்காக 10 ஆண்டுகளில் பார்த்து பார்த்து பிரதமர் மோடி பணியாற்றியுள்ளதாக பேச்சு. எல்லா கிராமங்களும் இந்தியாவிலே மின்சாரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. சாதனை இல்லைங்களா? இது எல்லாம் கூட 10 ஆண்டுகள்ல ஒரு மனிதன் பார்த்து 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 யாருக்கெல்லாம் அரசு செயல்படவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அரசை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். அரசு எங்கேயெல்லாம் எட்டி பார்க்கவில்லையோ எல்லா இடத்துக்கும் அரசு கூட்டிட்டு போயிருக்கார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.